துரைமுருகனோ ஸ்டாலினோ பொய் பேசலாமா? இப்போ நாத்துறாங்கங்கிறேன் நான். துரைமுருகனோட பேச்சு பிதற்றல். ஆகவே இந்த மாதிரியாவெல்லாம் அவர் ஒரு கால் வயது முதிர்ச்சியின் காரணமாக உளர்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது முழு பிதற்றல். நீங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கலாம், எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளும் கட்சி எதிர்க்கலாம். ஆனால் அவர் சொன்னது என்ன? இந்த தேசத்தை ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட் அப்படி சொன்ன தேச துரோகி ராகுல் காந்தி. அதனால் அந்த ராகுல் காந்தி சொன்ன தேச துரோகி சொன்னதை என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம். நன்றி. ஒரு முறை கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் இருக்காங்க, அதுக்கு காரணம் சாராய கடைகள். நாங்கள் வந்தவுடனே முதல் கையெழுத்து அதை மூடுவோம் முன்னீங்களா? சரி, நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்களே ஒரே கையெழுத்தில், அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும்னு ஒரு ஆள் உளறிண்டே இருந்தார். இப்போ ஆளக்கான் யார்? உதயநிதி ஸ்டாலினா? ஆளே எங்கே இருக்குன்னு 10 நாளாக அவர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அவர் இந்த இதுக்கான ரகசியம் நீட்டுக்கு நீக்கிறதுக்கு ரகசியம் எங்களுக்கு மட்டும் தெரியும்னார். பூரா பொய்யும் பித்தலாட்டமும். உங்களால் ஒன்றும் முடியாது. நீங்கள் எந்த விதமானது 2 மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு மாதம் ஒரு முறை ஆக்குறேன்னு சொன்னீங்களே, ஆக்கினீங்களா? சரி, பழைய பென்ஷன் முறையை கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களுடைய இதில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க, நாங்கள் வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம்னு. 3 மடங்கு உயர்த்தி இருக்கீங்க. ஆக பொய் சொல்லி மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற தீய அரசு இந்த அரசு 2006 ஏப்ரல் மே தேர்தலில் தூக்கி எறியப்படுங்கிற பயம் வந்ததுனால இப்போது பல்வேறு பொய்களை சொல்லி கொண்டிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் புலன்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கு அவர்கள் மீது தாக்குதல் நடந்த சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா? அதை சொன்னாக்க தமிழர்களுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தமிழுக்காக என்ன செஞ்சீங்க? திருவள்ளுவருக்கு இருக்கை உலக அளவில் மாண்புமிகு பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காசி சர்வகலாசாலையில் பாரதியாருக்கு இருக்கை. இந்த மாதிரியாக தமிழ் மொழிக்காக செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் பற்றி கூச்சமே இல்லாமல் பொய் பரப்புகிற தீய செயலில் ஈடுபடுகின்ற முதல்வரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக முதலமைச்சரும் இந்தி கூட்டணி தலைவர்கள் அனைவரும் மக்கள் மத்தியிலே தவறான தகவல்களை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போது 2024க்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் அப்டேட் பண்ணப்படவில்லை. அதாவது யாராவது புதுசாக சேரணும்னு ஃபார்ம் 6 கொடுக்குறாங்க, அது சேர்த்துருப்பாங்க. ஆகவே இந்த முறை யார் யார் இறந்து போனார்கள் அவர்கள் பேர் நீக்கணும். ஆனால் அதில் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சேபனை. காரணம், செத்த மண்டலம் தானே திமுக ஓட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு இதுகளை தயார் பண்ணி. இப்போது இதில் அவர் ஆட்சேபனை என்ன? தவறான வாக்காளர்கள் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் ஃபோட்டோ ஒட்டி தாங்க வாக்காளர் பட்டியல் தயாராகுது. அப்போ தவறான வாக்காளர்கள், இல்லாத வாக்காளர்கள் வர முடியுமா? முடியாது. ஒன்று என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மையினர் பட்டியல் சமுதாயத்தினர் பேர் நீக்கப்படும்னு. ஒரு கட்சிக்கும் BLA 2ன்னு இருக்குது. திமுக BLA 2க்கு என்ன வேலை? இதை செய்ய முடியாது. அதுக்காக சொல்கிறேன், யாருடைய பெயரும் நீக்க முடியாது. நீக்கினால் இவங்க டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் மாதிரி பட்டியல் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் 15 நாள்லேருந்து 30 நாள் அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம். அவர்களோடதை சேர்க்கணும்னா சேர்க்க சொல்லலாம்.